ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கீரை பற்றி தான். முருங்கீரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அயன் சக்தி அதிகமாகுது. ஹீமோக்ளோபிக் கம்மியாக இருக்கிறவங்க பெரும்பாலும் முருங்கீரை சாப்பிட சொல்லி டாக்டருங்கள் நல்லா அட்வைஸ் கொடுப்பாங்க. அதே தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஹீமோக்ளோபிக் கம்மியாக இருந்ததுன்னா முருங்கீரை சூப் வச்சு கொடுங்க, இல்லைனா பொரியல் பண்ணி கொடுங்க. பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுங்க. அது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறதுனால குழந்தைங்களால் சரிவர சாப்பாடு எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் அதுங்களுக்கு சத்து கம்மியாகும். அதனால் வாரத்தில் 2 டைம் முருங்கீரை க்ளீன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு சூப் போட்டு கொடுங்க. பொரியலாக கொடுத்தா குழந்தைங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடாதுங்க. இன்றைக்கி நான் அப்படி தான் பண்ண போகிறேன். முருங்கீரை பாருங்கள், ஒரு வீட்டில் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக எடுத்து பறித்து வச்சுட்டேன். இப்போ இதை வாஷ் பண்ணி கொஞ்சோண்டு பூண்டு, மிளகு, சீரகம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்களும் சாப்பிடலாம், நானும் சாப்பிடலாம், எல்லோரும் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் எதுக்கு சொல்லிடுறோம்? நோயில்லாத வாழ்க்கை தாங்க நிம்மதியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம முயற்சி மேற்கொள்வோம். இன்றைக்கி நான் செய்கிறேன், நீங்களும் மறக்காமல் நாளைக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.